வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து உங்கள் பாலா பேசுறேன். இந்த வார பதிவு பார்க்கலாம். எந்த நாள்னா டிசம்பர் 22, 23, 24, 25 4 நாளைக்கு உண்டான பதிவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திங்கக்கிழமை கேப் அப் ஓப்பனா இருக்கும். ஒரு 140 பாயிண்ட் பிளஸ்ல கிஃப்ட் நிப்டி நிறுத்தி இருக்கிறேன். அதனால அந்த லெவல் 100 பாயிண்ட்டுக்கு மேல கேப் அப் ஓப்பனா இருக்கும். அந்த கேப் அப் ஓப்பன்ல இருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரையும் அந்த அப் ட்ரெண்ட்லயே ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு 5 நிமிஷத்துலயே டவுன் ஆகும் சான்ஸ் இருக்கு. இது மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை பொறுத்து டவுன் ஆகும். ஆனா புட்டை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அன்னைக்கே திங்கக்கிழமையும் புட்டுக்கு டவுன் நல்ல சான்ஸ் இருக்குது. அதுவும் புட்டு டவுன் சைடு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹோல்ட் பண்ணாலும் சான்ஸ் இருக்குது. 4 நாளைக்கு டவுன் தான், எந்த மாற்றமும் இல்லை. எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு செக்மெண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாம் டவுன் தான். எனர்ஜியும் ஃபார்மாவை தவிர்த்து மீதி எல்லாமே டவுன் சைடு தான் இருக்குது. அதனால ஹோல்ட் பண்ணலாம், தப்பு வராது. எந்த லெவல் பாயிண்ட்னா 26,200 ஸ்டாப்லஸை வச்சு நீங்கள் எடுத்துட்டு வாங்க. 26,160 வரையும் போவோம். அந்த மேலே ஒரு 40 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப்லஸை வச்சுங்க. ஸ்டாப்லஸை வச்சு அடிச்சுட்டு வாங்க. புட்டு பக்கா ப்ராஃபிட் வரும். அது வரையும் ஒரு அரை மணி நேரமும் 1 மணி நேரமும் அப் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கேப்பில் நீங்கள் கால் ஆப்ஷன் போய் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரீங்கன்னா பண்ணிட்டு வரலாம். கால் ஆப்ஷன் போகக்கூடாதுன்னு இல்லை, அது என்னோட கருத்து இல்லை. நீங்கள் போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 59,440 சென்சஸ் 85,440 இதை ஸ்டாப்லஸை வச்சு நீங்கள் புட்டு எடுங்க, பக்கா ப்ராஃபிட் வரலாம். இது நார்மல் என்எஸ்சி பிஎஸ்சி மார்க்கெட்டு, என்எஸ்சி பிஎஸ்சி பேங்க் நிஃப்டி இதோட மார்க்கெட். இதே எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு 3 நாளைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். மறுபடியும் ஏகன் ஹையை பிரேக் பண்ணுவோம். அது எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பக்கா டவுன் இருக்குது. ஒரு 10% மேலே டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 25th, அதாவது 25th ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆயிடலாம். ஆனால் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பக்கா டவுன் இருக்குது கோல்டு. சில்வர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் சான்ஸ் இருக்குது. ஒரு 10 நாளைக்கு அவன் ஒரு பேனிக்கு கொண்டு வந்து தான் அவன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் அடுத்து வருவான். கோல்டு இந்த வாரம் 25ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு கோல்டு டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. இதே காப்பர் பார்த்தீங்கன்னா சின்ன அப்ல போயிட்டே தான் இருப்பான். குரூட் ஆயில் சைட்வேஸில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்குது. நேச்சுரல் கேஸ் பக்கா லாங்கு போகலாம். நேச்சுரல் கேஸும் காப்பரும் லாங் போகலாம். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு. இடையில எந்த வித டேட்டாவை பொறுத்தோ நியூஸை பொறுத்தோ அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் பண்ண முடியல, டெலிகிராமில் மட்டும்தான் பண்ணுறேன். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹேவ் எ நைஸ் டே.